செப்டம்பர் மாதம் வாழ்வின் இன்பத்தை தொலைத்து விட்டோம். ஆகஸ்ட்ல இன்பமா இருந்தோமா? நம்ம எப்பயுமே ஜென் மணில தான் இருக்க ஆசைப்படுறோம். பட் சூழ்நிலை அப்படி நம்ம இருக்க வர்றது இல்லையே. ஆமா, ஓகே, நிறைய செய்திகள் இருக்கு, போய் பேசிடலாம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. நான் உங்கள் நண்பன் சிபி சக்கரவர்த்தி. நான் உங்கள் வருண். தரத்தில் சமரசம் இல்லை, ஆரோக்கியத்தில் என்றுமே அக்கறை காட்டும் எஸ்பிஎஸ் வழங்குகிறது கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு. முல்லை பெரியாறு அணை பின்னணியில் எழுதப்பட்ட நீர் அதிகாரம் நாவல் இப்போது ஆடியோ ஃபார்மேட்ல விகடன் பிளேல. விகடன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க, பிளே ஐகானை கிளிக் பண்ணி நீர் அதிகாரம் நாவலை லிசன் பண்ணுங்க. ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. 2025 இப்பதான் பிறந்த மாதிரி இருக்கு. அதுக்குள்ள சரசரன்னு 8 மாசம் வந்து முடிஞ்சு போச்சு. இந்த வருஷம் தொடக்கத்துல நம்ம நிறைய இலக்குகள்லாம் வச்சு ஆரம்பிச்சிருப்போம். இன்னும் 4 மாசம் இருக்கு. இப்போ முயன்றால் கூட இந்த 4 மாசத்துல இந்த வருஷம் நினைச்சதை அச்சீவ் வந்து பண்ணலாம். 8 மாசத்துல விட்டதை கடைசி 4 மாசத்துல பிடிச்சிடலான்றீங்க. ஓகே, சரி, ஓகே. செப்டம்பர் 1 இல்ல. ஆமா, இன்னைக்கு நிறைய முக்கியமான விஷயங்கள் இருக்கு. குறிப்பா இந்திய வானிலை ஆய்வு மையம் வழக்கத்தை விட இந்த மாசம் கொஞ்சம் மழைப்பொழிவு அதிகமா இருக்கும்னு இருக்காங்க. ஆமா, ஜூன் 1 இருந்து ஆகஸ்ட் 31 வரைக்கும் வழக்கமா ஒரு 700 மில்லிமீட்டர் தான் மழை வந்து பொழியுமா. ஆனா 6% அதிகரிச்சு 742 மில்லிமீட்டர் அளவுக்கு மழை வந்து பொழிஞ்சிருக்கான். ஆகஸ்ட்ல கூடுதலா 6% அதிகமா இருக்குன்னு இருக்காங்க. இந்த செப்டம்பர்ல ஒரு 150% அதிகமா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. 109%? ஆமா, ஏற்கனவே கர்நாடகால வெள்ளம், தெலுங்கானா, ஆந்திரா எல்லாம் பாதிப்படைஞ்சிருக்கு. ஆமா, ஹிமாச்சல் பிரதேஷ், ஜம்மு அண்ட் காஷ்மீர், மகாராஷ்டிரா எல்லா இடத்துலயும் நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். இப்ப எல்லா மாநிலங்களும் கவனமா தான் இருக்கணும். குறிப்பா நம்ம வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் காட்ட ஆரம்பிக்கல. அந்த பீரியடுக்குள்ளதான் இப்போ மெல்ல நம்ம உள்ள போய்கிட்டு இருக்கோம். பத்திரமா இந்த வருஷத்தை வந்து கிராஸ் பண்ணணும். ஆமா, என்ன பண்ண காத்திருக்கோம் மழை அப்படிங்கிறது தெரியல. சரி, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தோம்னா டீ காஃபி லவ்வர்ஸுக்கு வந்து ஒரு செய்தியை வந்து சென்னை பெருநகர டீ கடை உரிமையாளர்கள் சங்கம் அறிவிச்சிருக்கிறாங்க. என்னன்னா 10 ரூபா இருந்த டீ வந்து இனிமே 15 ரூபா, 15 ரூபா இருந்த காஃபி 20 ரூபான்றாங்க. பல கடைகள்ல ஏற்கனவே நாங்க இந்த விலைக்கு தான் குடிச்சுக்கிட்டு இருக்கோம்னு டீ லவ்வர்ஸ் வந்து மீம்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க, நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா மழை காலத்துக்கு காஃபி டீ தான் குடிக்க போவாங்க. அதுவும் இன்னிலிருந்து விலை அதிகமா இருக்கு. ஆமா, அதே மாதிரி சுங்க கட்டணமும் இன்னிலிருந்து விலை அதிகப்படுத்திருக்காங்க. இதுதான் அந்த பாட்டோட இப்ப கனெக்ட் ஆகுற மாதிரி இருக்கு. செப்டம்பர் மாதம் தமிழ்நாட்டுல மொத்தம் 82 சுங்கச்சாவடிகள் இருக்கு. அதுல நாளை தவிர 78 சுங்கச்சாவடியில பணம் வசூல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப ஏப்ரல் மாசமே 40 சுங்கச்சாவடிகள்ல அதிகப்படுத்தினாங்க கட்டணங்களை. இப்ப செப்டம்பர் 1 இருந்து மீதி இருக்கிற 38 சுங்கச்சாவடிகளுக்கும் கட்டணத்தை அதிகப்படுத்திருக்காங்க. குறிப்பா யார் மாட்ட போறாங்கன்னா சென்னைவாசிகள் தான் மாட்ட போறாங்க. இங்கிருந்து எந்த வழியா போவோம்? விக்கிரவாண்டி, உளுந்தூர்பேட்டை, இது எல்லா டோல்கேட்டும் அதிகரிக்குது. ஆமா, இந்த சைடு போனாலும் கிருஷ்ணகிரி, தருமபுரியில பக்கமும் அதிகரிக்கிறாங்க. சேலம் 5 ரூபாயில இருந்து 45 ரூபா வரைக்கும் அதிகரிக்குறாங்க. இப்ப வந்து நம்ம கார்ல போனோம்னு வச்சுக்கோங்க, 85 ரூபா. இனிமேல் டோல் கட்டணம் 90 ரூபாயா அதை வந்து மாத்திருக்காங்க. இப்படியே போனா பெட்ரோல் விலையை தாண்டி டோல் கட்டணம் அதிகமா வரும் போல தெரியுது ஊருக்கெல்லாம் போனா. என் ஃப்ரெண்ட போல யாரு மச்சான் அப்படிங்கிற மாதிரி ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு தியான்ஜின்ல பிரம்மாண்டமா வந்து நடந்துகிட்டு இருக்கு. குறிப்பா வந்து நம்ம பிரதமர் மோடியும் ரஷ்யாவுடைய அதிபர் புத்தினும் வந்து ஒரே கார்ல எல்லாம் வந்து போய்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் சீனாவுடைய அதிபர் ஜி ஜின்பிங், பிரதமர் மோடி, புத்தின் எல்லாரும் வந்து 3 பேரும் ஒன்னா சேர்ந்து வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த போட்டோவை பாக்குறப்ப ஜி வந்து 2 பேரும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்ட மாதிரி இருந்தது. அவ்வளவுதான் தெய்வமே அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாரு. அவரு என்ன மேண்ட்ரின் மொழியில பேசியிருப்பாரு, இவர் ஹிந்தியில பேசியிருப்பாரு. கூட டிரான்ஸ்லேட்டர்ஸ் இருந்தா கூட அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்ட மாதிரி இருந்தது. என்ன பேசினாங்க? எல்லாருக்கும் ஓரளவுக்கு இங்கிலீஷ் தெரியும்லப்பா, அதை வச்சு மேனேஜ் பண்ணுவாங்கல்ல. ஆமா, இன்னொன்னு அவங்க எதை பத்தி பேச போறாங்கன்னு தெரியும்ல அவங்களுக்கு, அதனால ஈஸியா புரிஞ்சுப்பாங்க. அதை ஆமா, அதை நீ போட்டோ ஷூட்னு சந்தேகப்படுறியா? அதை கூட அது போட்டோ ஷூட்ல மாநாடு நடந்தா கேமராக்கள் இருக்கத்தானே செய்யும். ஆமா, சரி, ஓகே. இப்ப என்னன்னா அந்த இதுல குறிப்பா வர்த்தகம், முதலீடு இது எல்லாமே இந்தியாவும் சீனாவும் அதிகரிக்க போறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு நல்ல விஷயம். இப்ப இந்தியாவில இருந்து சீனாவுக்கு எவ்வளவு ஏற்றுமதி ஆகுது அப்படின்னா 2024-25 நிதியாண்டுல ஒரு 1350 கோடி. எவ்வளவு சீனால இருந்து இறக்குமதி ஆகுது அப்படின்னா ஒரு 11,350 கோடி. இப்ப தற்சார்பு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா வந்து சைனால இருந்து எவ்வளவு இறக்குமதி பண்றோங்கிறத நம்மளால இந்த டேட்டா வச்சு தெரிஞ்சுக்க முடியுது. ஆமா, மேட் இன் சைனா நிறைய நம்ம பாத்துக்கிட்டு இருக்கிறோம். இப்ப இன்னும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நல்ல விஷயம் தான். வேலை வாய்ப்புலாம் அதிகரிச்சதுன்னா பிரதமர் மோடி வந்து பேசுறப்ப மொத்தம் 2 நாட்டு மக்கள் தொகையை சேர்த்தா 280 கோடிக்கு மேல வருது. இது உலக மக்கள் தொகையில ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அதனால நம்ம வந்து மனித குலமே பயனடைகிற வகையில நம்ம முன்னேற்றம் இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஜி ஜின்பிங்கும் வந்து நட்புறவு தான் சிறந்த ஒரு தீர்வா இருக்க முடியும்.
எல்லை பிரச்சனைக்கும் பேச்சுவார்த்தை மூலமா ஒரு நல்ல தீர்வு வந்து எட்டலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி படைகளும் விலக்கிருக்காங்கல்ல, அதே மாதிரி நல்ல முன்னேற்றம் வந்து பேசுறாங்க. ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான் வந்து பார்க்க முடிஞ்சது. ஆமா, டிராகன்ஸும் யானைகளும் எலிஃபன்ட்ஸும் ஒன்னா சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவையும் சீனாவையும் குறிக்கிற மாதிரி ஜி ஜின்பிங் வந்து பேசியிருந்தாரு. இந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு ஒரு மிகப்பெரிய வெற்றியா தான் இந்தியாவுக்கு பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா, இந்த ராஜ்நாத் சிங் அங்க போயிருந்தாரு. ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டுல பாதுகாப்பு அமைச்சர்களுக்கான கூட்டம் ஒன்று நடந்தது. அங்க போயிருந்த போது பஹல்காம் தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவிக்க அந்த கூட்டமைப்பு வந்து மறுத்தாங்க. இப்ப பிரதமர் மோடி போயிருக்கப்ப இந்த பஹல்காம் தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவிச்சது மட்டும் இல்லாம பணத்துக்காக தீவிரவாதத்தை எந்த நாடுமே ஆதரிக்க கூடாது அப்படின்னு சொன்னாங்க. இந்த விஷயங்கள்லாம் பேசப்பட்டப்ப, கண்டனம் தெரிவிக்கப்பட்டப்ப அங்க வந்து பாகிஸ்தானோட பிரதமர் ஷபாஸ் ஷெரீஃபுமே வந்து அங்க இருந்தாரு. ஸோ இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி தான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பாகிஸ்தானை குறிப்பிட்டு எதுவும் சொல்லலனாலும் இந்த பஹல்காம் தாக்குதலுக்கே கண்டனம் தெரிவிக்காம இருந்தவங்க இப்ப வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் பின்னாடி ட்ரம்ப் தான் இருக்கிறாரு. ட்ரம்ப் வந்து அமெரிக்காவோட அந்த வரி விதிப்பு அப்படிங்கிறது இங்க சீனா இந்தியாவை வந்து ரொம்ப நெருங்கி கொண்டு வந்துட்டு இருக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னா, புதின் வந்து இந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறம், இந்த மீட்டிங்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 45 நிமிஷம் பிரதமர் மோடியும் புதினும் வந்து பேசியிருக்காங்க. தோளோடு தோள் நிற்போம் அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடி சொல்லியிருக்காரு. ரஷ்யாவோட எப்பவும் வந்து நாங்க ஒரு நல்ல உறவுலே இருப்போம் அப்படின்லாம் பேசியிருக்காரு. ஸோ பிரிக்ஸ் மாநாடு, பிரிக்ஸ் வந்து ஒரு பக்கம் வந்து வளர்ந்துகிட்டே வராங்க. அமெரிக்கா வந்து நாங்க தான் பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு இருக்கப்ப டாலர்ல நாங்க வர்த்தகம் பண்ண மாட்டோம், எங்களுக்குன்னு தனி இந்த நாடுகளுக்குள்ள, பிரிக்ஸ் நாடுகளுக்குள்ள தனி கரன்சி உருவாக்கி நாங்க பண்ணுவோம் அப்படின்லாம் சொன்னதுக்கு ட்ரம்ப் வந்து மிரட்டல் விடுத்திருந்தாரு. பிரிக்ஸ் நாடுகளுக்கு இன்னும் கூடுதல் வரி போடுவேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. அதுக்கு வந்து புதின் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு. பார்ஷியாலிட்டியோட வரி போடுறாரு ட்ரம்ப் அப்படின்னு புதின் வந்து அந்த கண்டனத்துல சொல்லியிருக்காரு. ஸோ இப்படி 3 பேரை வந்து ஒன்னா இணைச்சு ஒரு மாதிரி அமெரிக்காக்கே கொஞ்சம் ஆட்டம் காட்டியிருக்காங்கன்னு தான் சொல்லணும் இந்த மாநாட்டில். என்னன்னா, இந்தியா அமெரிக்காவுடைய இந்தியா தூதர் ஒரு ட்வீட் வந்து பண்ணியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியா அமெரிக்கா உறவு ஒரு புதிய உச்சத்தை எட்டிருக்கு அப்படின்ட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்திருப்பாங்க, கவனிப்பாங்கல்ல, அதனால அமெரிக்கா கொஞ்சம் பதட்டம் ஏற்பட்டிருக்கு. ஆஹா, இந்தியா ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து போய்கிட்டு இருக்காங்க, ஆமா, நம்மளும் ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க போல தெரியுது. புதிய உச்சம்னா அது எந்த பக்கம் உச்சம்னு பார்க்கணும். ஒரு பாட்டி டென்ஷன் தான் அதிகமா இருக்கு 2 நாடுகளுக்கு இடையில இந்த வரி விதிப்பால. இப்ப அதெல்லாம் முடிச்சுட்டு பிரதமர் மோடி வந்து கிளம்பிட்டாரு அங்க இருந்து அப்படிங்கிற தகவல் தான் வந்திருக்கு. அமெரிக்கால இந்த வரி விதிப்பு அதெல்லாம் பத்தி பேசும்போது அதுக்கு ஒரு கோர்ட் ஆர்டரும் வந்திருக்கு. ஆனா உச்சநீதிமன்றத்துல மேல்முறையீடு பண்ண டைம்லாம் கொடுத்துருக்கறனால வரி வந்து வாங்கிட்டு தான் இருக்க போறாங்க அமெரிக்கா, இந்த பரஸ்பர வரி அப்படிங்கிறது. இதுக்கிடையில என்னன்னா, இந்த நியூ கஸ்டம் ரூல்ஸ்ன்னு சொல்லி சில ஏற்றுமதிக்கு சில புதிய விதிகள் எல்லாம் அமெரிக்கா கொண்டு வந்திருந்தாங்க. அதனால இங்க இந்திய அஞ்சல் துறையில இருந்து இங்க இருந்து லெட்டர் அனுப்புறது, கிஃப்ட்ஸ் அனுப்புறது, இதெல்லாம் வந்து கன்ஃபியூஷனா இருக்காமா. அதனால இந்திய அஞ்சல் துறை என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா, இனிமே அமெரிக்காவுக்கான அந்த அஞ்சல் போக்குவரத்தை நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. ஓகே. இன்னொரு பக்கம் அந்த பீகார் வாக்குரிமை பயணத்தை தொடங்கி நடத்திக்கிட்டு இருந்தார் ராகுல் காந்தி. இன்னையோட அந்த பயணம் வந்து முடிவடையுது. அதே மாதிரி சாருக்கு எதிராக தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் வந்து பேசினாங்க. அந்த வாக்குரிமை பயணத்திலே வந்து பேசிக்கிட்டு தான், முக்கிய நோக்கமே அதுதான். அது இப்போ மொத்தம் தேர்தல் ஆணையத்துக்கு 89 லட்சம் புகார்களை காங்கிரஸ் அனுப்பியிருக்காங்களாம். ஆனா அது அத்தனையும் தேர்தல் ஆணையம் நிராகரிச்சிருக்காங்க. 89 புகார்களுமே வந்து ஆராயக்கூடியதல்ல, எல்லாம் நிராகரிக்கப்பட வேண்டியதுன்னு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதுக்குள்ள 89 லட்சம் புகாரையும் படிச்சு உடனடியா ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க பாருங்க. அது காங்கிரஸ் உடைய மூத்த தலைவர் பவன் கேரா வந்து சொல்லியிருக்காரு. இதே மாதிரி சார் அப்படிங்கறத வந்து பண்ணியிருந்தாங்கல்ல பீகார்ல. அதுக்கப்புறம் வந்து புதிய வாக்காளர் அட்டைகளை வந்து நம்ம எல்லாருக்குமே கொடுக்கலாங்க பீகார் வாக்காளர்களுக்கு அப்படிங்கிற ஒரு முடிவையும் தேர்தல் ஆணையம் எடுத்திருக்காங்களாம். இதுலன்னா 7.24 கோடி வாக்காளர்கள், கிட்டத்தட்ட 65 லட்சம் பேரை நீக்கிட்டாங்க. இதுல 30,000 பேர் தான் வந்து எங்களை சேர்த்துக்கணும்னு சொல்லி ஒரு மனு போட்டிருக்கதாகவும் தேர்தல் ஆணையம் சொல்றாங்க. அதாவது 65 லட்சம் பேர்ல அப்போ 30,000 40,000 தான் சேர்ப்பாங்க போல, புதுசா தெரியுது. அதே மாதிரி நம்ம நிறைய விஷயம் பார்த்துருப்போம். அந்த மாதிரி ஆதார் கார்டோட பேனை இணைங்க, இல்லை டேக்ஸ் ஃபைல் பண்ணுங்க, இது எல்லாத்துக்குமே டைமை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போவாங்க. ஆனால் இந்த சார், அதாவது வாக்குரிமை தான் ஒரு ஜனநாயக நாட்டோட முக்கியமான விஷயம். இதை வந்து ஒரு மாதம் ஜூலையில் ஆரம்பித்து ஆகஸ்ட்டில் முடிச்சு திரும்ப இப்போ செப்டம்பர் 1 வரையும் டேட்டு கொடுத்துருந்தாங்க. இன்னைய வரையும் ரீஅப்ளை பண்ணலாம், வெளியேற்றினவங்க எல்லாரையும், அதாவது நீக்கினவங்க எல்லாரும் அப்ளை பண்ணலாம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அதையும் முடிச்சு இப்போ செப்டம்பர் 30ஆம் தேதி ஃபைனல் டிராஃப்ட் வெளியிட்டு அக்டோபரில் எல்லாருக்கும் புது கார்டு கொடுத்து நவம்பரில் தேர்தல் நடத்த போறாங்களாம். இப்படி ஒரு அவசரமா ஒரு விஷயத்த பண்ணுவாங்களா இந்தியாவில்? இதுவரை நடந்ததே இல்லை அப்படின்னு எதிர்கட்சிகள் சொல்றாங்க. ஸோ இதுக்கு பின்னணியில பாஜக தான் இருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் காங்கிரஸ் வைக்கிறாங்க. இது எப்படி? ஆனா வாக்காளர் அடையாள அட்டையை 2-3 வச்சுக்கிறாங்க. ஆனா ஆதார் அட்டையை ஒண்ணுதான் வச்சுக்க முடியும், பேன் கார்டு ஒண்ணுதான் வந்து வச்சுக்க முடியும். அப்ப ஏன் இதுல மட்டும் குளறுபடி ஆகுது? எப்படி ஆதாரையும் பண்ணி லிங்க் பண்ணாங்களோ அதே மாதிரி
வாக்காளர் அடையாள அட்டையை லிங்க் பண்ணிக்கிட்டா ஒண்ணுதானே இருக்கும் ஒருத்தருக்கு. இது ஈஸியா வந்து முடிவெடுத்துட்டு போகலாம். பட் ஏதோ ஒண்ணு அவங்கள தடுக்குது. தேர்தல் ஆணையத்துல 3 பேரையும் ஏதோ ஒண்ணு தடுத்துக்கிட்டு இருக்கு முன்னாடி நின்று. அது என்னங்கிறது நமக்கு தெரியல. ஓகே, அதே மாதிரி இதை தடுத்தே தீரணும்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க. எத்தனால் பெட்ரோல்ல 20% எத்தனால் கலக்குறாங்கல்ல, இதனால வந்து வண்டிக்கு பாதிப்பு, வண்டி இன்ஜினுக்கு வந்து பாதிப்பு, அது வந்து அதோடைய பர்ஃபார்மன்ஸ் சரியா இல்லைங்கிற மாதிரி ஒரு புதுநல வழக்கு வந்து போட்டுருந்தாங்க உச்சநீதிமன்றத்துல. இதெல்லாம் விசாரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தள்ளுபடி பண்ணி வச்சு உச்சநீதிமன்றம் இன்னைக்கு. ஓகே, நிதின் கட்கரி ஆனா அதனால எந்த பாதிப்பும் இல்லை, இன்ஜின்லாம் ஒன்றும் ஆகாது, சுற்றுச்சூழலுக்கு இதனால நல்ல விஷயம் அப்படின்னு அவர் ஒரு பக்கம் ஓட்டிட்டு இருக்காரு, பேசிட்டு இருக்காரு. சரி, மன் கி பாத்ல பிரதமர் மோடி ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு தான் ஜப்பான், சைனாலாம் போயிட்டு வந்திருக்காரு. அதை வந்து நேற்று ஒளிபரப்பாச்சு. அதுல என்ன சொல்றாருன்னா, நம்ம பேசணும்ல, மழை வந்து பயங்கர தாக்கத்தை ஏற்படுத்திட்டு இருக்குன்னு, அது அவரையுமே வந்து கவலைக்குள்ளாக்கி இருக்கு. ஏன்னா வந்து இயற்கை பேரிடர்கள் நம்மளை வந்து ரொம்ப சோதிச்சுக்கிட்டே இருக்கு. மழை, வெள்ளம், நிலச்சரிவுன்னு ஏதாவது ஒன்று நடந்துகிட்டே இருக்கு இந்தியாவில் அப்படின்னு சொல்லி அவர் ஃபீல் பண்ணியிருக்காரு. இயற்கை பேரிடர் மட்டுமா சோதிக்குது? பல விஷயம் சோதிக்குது. அவர் இதை மட்டும் பேசியிருக்காரு. அதே மாதிரி அந்த இந்திய பொருட்களை பயன்படுத்துங்க. இப்போ வந்து ஃபெஸ்டிவல் சீசன் வந்துருச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம இந்தியாவில் உற்பத்தி பண்ற பொருட்களை மட்டுமே வாங்கணும்னு ஒரு முடிவெடுங்க அப்படின்லாம் பேசியிருக்காரு. பார்ப்போம் எந்த அளவுக்கு அது மாற்றத்தை ஏற்படுத்துதுன்னு. காவல்துறையை சேர்ந்த எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும், நம்ம டிஜிபி ஆகணும் அப்படின்னு. ஏன்னா அதான் உச்சபட்ச பதவிங்கிறது. ஆமா, சட்டம் ஒழுங்கை காப்பாற்றணுங்கிறதுனால எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்கும். சட்ட ஒழுங்கு டிஜிபி இருந்தவர் யாருன்னா சங்கர் ஜிவால். அவருடைய பதவிக்காலம் ஆகஸ்ட் 31 முடிஞ்சு போச்சு. இப்ப நியமிக்கணும். இவங்க தமிழ்நாடு அரசு அந்த ஒரு 8 பேர் கொண்ட பட்டியல் லேட்டா தான் அனுப்பிட்டு இருக்காங்களாம். அதில் அவங்க லேட்டா முடிவு எடுக்கிறாங்க. மத்திய அரசு அவங்க ஒரு 3 பேர் கொடுப்பாங்க. அதுக்கு பிறகுதான் யார் வந்து டிஜிபி சட்டம் ஒழுங்குன்னு தெரிய வரும். இப்ப அங்க மத்திய அரசுல இருந்து வராததுனால பொறுப்பு டிஜிபியை நியமிச்சிருக்காங்க. இவர் பேர் வெங்கட்ராமன். இப்ப சீனியர் டிஜிபியா ஒரு 8 பேர் வந்து இருக்காங்க. சீமா அகர்வால், சந்தீப் ராய் ரத்தோர், வன்னிய பெருமாள், மகேஷ்குமார், வெங்கட்ராமன் அப்படின்னு ஒரு 8 பேர் இருக்காங்க. இதுல வெங்கட்ராமன் பேர் இருந்திருக்கு. அவர் தான் பொறுப்பு டிஜிபியா நியமிச்சிருக்காங்க. இவர் வந்து 68 நாகப்பட்டினத்துல வந்து பிறந்தாரு. 95 ஐபிஎஸ் வந்து அதிகாரியானாரு. அப்புறம் வந்து ஏஎஸ்பியா திருச்செந்தூர்ல தான் முதல்ல ஸ்டார்ட் பண்றாரு. அதுக்கப்புறம் கோவில்பட்டி, ராமநாதபுரத்துல எஸ்பியா பணியாற்றுறாரு. அதெல்லாம் தாண்டி வந்து ஒரு சைபர் கிரைம், அப்புறம் வந்து கிரைம் பிரான்ச்சு, சிபிசிஐடி எல்லா இதுலயுமே கிட்டத்தட்ட ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. இப்போ வந்து டிஜிபி அந்த அட்மினா வந்து பணியாற்றிட்டு இருந்திருக்காரு. அவரு அந்த யார் இடமா டிரான்ஸ்ஃபர் பண்றது, யாருங்க போடுறதுங்கிற பொறுப்பு அவர்கிட்ட தான் வந்து இருந்திருக்கு. அவருக்கும் ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதம் நல்ல ஒத்துமை இருக்கான். இப்ப இன்னும் நல்லா ஒத்துமையா பணியாற்றுவாங்கன்னு சொல்லிட்டு இப்ப பொறுப்பு டிஜிபியா போட்டிருக்காங்க. இது அவருக்கு நிரந்தரமாகுமா இல்லையாங்கிறது போகப்பதான் வந்து தெரியும். ஏன்னா யூபிஎஸ்சிக்கு அனுப்பிச்ச பட்டியலில் 3 பேர் தான் திரும்ப வரும் மாநில அரசுக்கு. அதுல ஒரு ஆள் தான் செலக்ட் பண்ண முடியும். ஆனா அண்ணாமலை வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இவங்க யூபிஎஸ்சிக்கு அனுப்பவே இல்லை, 6 மாசத்துக்கு முன்னாடி அனுப்பியிருக்கணும், இவங்க அனுப்பாம விட்டதுனாலதான் இப்ப பொறுப்பு டிஜிபின்னு போட்டிருக்காங்க. நம்ம டிஜிபி பொறுப்பேற்றுக்கிட்டாருன்னு பார்த்திருப்போம். பொறுப்பு டிஜிபி பொறுப்பேற்கிறதுலாம் இங்க மட்டும்தான் நடக்குது, தமிழ்நாட்டுல வேற எங்கேயுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. இதெல்லாம் பண்ணிட்டு ஜெர்மனிக்கு போயிட்டாரு. சீனியாரிட்டி படி பார்த்தா சீமா அகர்வால் தான் நம்பர் 1ல இருக்காங்க. அவங்க நம்ம ஆட்சிக்கு எதிராக இருக்கிறாங்க, அவங்க வேணாம் அப்படின்னு அவங்கள ரிஜெக்ட் பண்ணியிருக்காரு ஸ்டாலின். 2, 3, 4ன்னு எல்லா இடத்துலையும் உள்ள சீனியர்ஸ் எல்லாருமே ஆட்சிக்கு எதிராக இருக்கிறதுனால வெங்கட்ராமன் தான் அவங்களுக்கான ஆளா இருக்கிறதுனால அவரை வந்து பொறுப்பு டிஜிபியா போட்டிருக்காரு. இது வந்து சட்டவிரோதம் அப்படின்னு அவர் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாரு. மாநில அரசோட உரிமை, அவங்களுக்கு யாரை போடணுங்கிறது. அதுதான் இப்ப வந்து திமுகவோட ஊபிஸ் உடன்பிறப்புகள் இருக்காங்கல்ல, அவங்க யூபியில நடந்த ஒரு விஷயத்த எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. அங்க 2022 பொறுப்பு டிஜிபி போட்டாங்களே, அப்ப தெரியலையா இதெல்லாம் அண்ணாமலைக்கு அப்படின்லாம் கேட்கறாங்க. இதுல இன்னொன்னு என்னன்னா, அங்க யூபியில நம்ம பார்த்தோம், அந்த டிஜிபி யூபிஎஸ்சிக்கு அனுப்பி வாங்குறதெல்லாம் வேணாம், மாநில அரசே நியமிக்கும்லாம் சட்டம் போட்டாரு யோகி ஆதித்யநாத். அதெல்லாம் கண்ணு முன்னாடி வந்து போகுது. ஓகே, நாளைக்கு வந்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வராங்க சென்னைக்கு. சிட்டி யூனியன் பேங்கோடைய 120வது ஒரு ஆண்டு விழாவில் கலந்துக்கிறாங்க. அப்புறம் ஆளுநர் மாளிகையில ஓய்வு எடுக்கிறாங்க நாளைக்கு நைட்டு. அப்புறம் திருச்சிக்கு விமானம் மூலமா போறாங்க, தனி விமானம் மூலமாக. அங்கிருந்து திருவாரூருக்கு ஹெலிகாப்டர்ல வந்து பயணிக்கிறாங்க. அங்க வந்து ஒரு பல்கலைக்கழகத்துல பட்டமளிப்பு விழா வந்து நடக்க போகுது. அதுலயும் கலந்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி டெல்லி வந்து போறாங்க. இங்க குடியரசுத் தலைவர் சென்னை வரதுனால ஒரு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கு. இன்னொரு பக்கம் நேற்று வந்து இந்த விநாயகர் சதுர்த்திக்கு வச்சு அந்த விநாயகர் சிலையெல்லாம் வந்து பட்னப்பாக்கம், திருவொற்றியூர், காசிமேடுன்னு அதை ஒட்டி இருக்கிற கடற்கரைகள்லாம் வந்து கரைச்சிருக்கிறாங்க. நம்ம சென்னையில மட்டும் இல்ல, எல்லா ஊர்களையும் வந்து நேற்று விநாயகர் கரைக்கப்பட்டிருக்காரு. ஆனா பெரிய லெவல்ல பிரச்சனை ஏற்படல. ஆனா வந்து இந்த கழிவுகள் அகற்றுறதுல தூய்மை பணியாளருக்கு சிரமம் இருக்கிறதா தான் தகவல் வந்துட்டு இருக்கு. ஏன்னா இப்போ வரையுமே 40 டன்னுக்கு மேல அகற்றிட்டோம், இன்னும் கரை ஒதுங்கிட்டே இருக்குன்னு
சென்னை மாநகராட்சியிலேருந்து சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கிளம்பி ஜெர்மனிக்கு போனார். அங்கே உற்சாக வரவேற்புலாம் கொடுத்தாங்க. அங்கே தமிழ் மக்களுக்கு முன்னாடி வந்து அவர் பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, உலகத்தில் எந்த மூலைக்கு போனாலும் தமிழன் இருப்பான், தமிழ் குரல் கேட்டுக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இப்போவும் இருக்குது. அண்ணா காலத்துலேருந்து இப்போ வரையும் வந்து நம்ம தமிழர்களை இந்த மாதிரி சந்திக்கும் போது ஒரு மகிழ்ச்சி வந்து எனக்கும் கிடைக்குது. அண்ணாவும் இதை சொல்லியிருக்காரு, நானும் சொல்கிறேங்கிற மாதிரி பேசியிருந்தாரு. இன்னொன்று என்ன அவங்கள்ட்ட கோரிக்கை வச்சிருக்காருன்னா, இவரே முதலீடுகளை ஈர்க்க தான் போயிருக்காரு. ஆனால் அவங்கள்ட்ட என்ன கேட்டிருக்காருன்னா, நீங்களே வந்து இந்த மாதிரி இந்த நாட்டு நிறுவனங்களை நம்ம தமிழ்நாட்டில் முதலீடு பண்ணுறதுக்கு இன்வைட் பண்ணி கூட்டிட்டு வாங்க அப்படின்னு அவங்களுக்கும் ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காரு. ஓகே, அதே மாதிரி மத்திய அரசுக்கு தொடர்ந்து டாஸ்க் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. சசிகாந்த் செந்தில் காங்கிரஸோட எம்பி தொடர்ந்து 2-3 நாளா உண்ணாவிரதம் இருந்துகிட்டே இருந்தாரு. இந்த SSA திட்டத்தின் கீழே தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுங்க, இதனால மாணவர்கள் பெரிய லெவலில் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு. அவருக்கு ரத்த அழுத்தம்ங்கிறது ரொம்ப அதிகமாயிருச்சு. உடனே ராஜீவ்காந்தி மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காரு. அவரு வீடியோ கூட வெளியிட்டு இருக்காரு. இது என்னுடைய கடமை மட்டும் கிடையாது, ஒவ்வொருத்தருடைய கடமை. கடந்த 10 வருஷத்துல ஃபெலோஷிப் மாணவர்களுக்கு வந்து கிடைக்கல, அதே மாதிரி ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறதுல தாமதம் ஆகுது, அதனால எல்லாரும் சேர்ந்து வந்து போராட வாங்க அப்படின்ட்டு இருக்காரு அவர். ஆமா, அவரோட வந்து ராகுல் காந்தி தொலைபேசி வழியில வந்து பேசினதா சொல்றாங்க காங்கிரஸ் தரப்புல. என்னன்னா, மருத்துவர்களோட அட்வைஸை எடுத்துக்கிட்டு இந்த உண்ணாவிரதத்தை கைவிடுங்க, நம்ம போராட வேண்டியது இன்னும் நிறைய விஷயம் இருக்கு, அதனால உண்ணாவிரத போராட்டம் வேணாம்னு ராகுல் காந்தி அவர்கிட்ட கேட்டுக்கிட்டாராம். இதுக்கிடையில செல்வ பெருந்தகையோட வந்து என்ன சொல்றாருன்னா, வாக்கு திருட்டு குற்றச்சாட்டு ஒண்ணு பெருசா போயிட்டு இருக்கு, இப்ப இந்த SSA திட்டத்தை வச்சு அதை மடை மாற்றுறாரு சசிகாந்த் செந்தில், அவர் பண்றது சரியில்லைன்னு மாநில காங்கிரஸ் தலைவர் கோபமாகிறாரு. மாநில தலைவரோட கொஞ்சம் ஓவர்டேக் பண்ற மாதிரி இருக்குல்ல, செய்தி மீடியாக்கள் சசிகாந்த் தான் அதிகமா அடிபடுறாரு. இன்னொன்னு ராகுல் காந்தி பேசுறாரு, கார்கே பேசுறாரு, நமக்கு பேணுவது போல இருக்கு செல்வ பெருந்தகை. ஆமா, இதுல இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, அந்த காங்கிரஸ் தலைவர் தேர்வு வந்து நடக்க போகுது, அதுல ரேஸ்ல வந்து முன்னணியில இருக்கிறாராம் சசிகாந்த் செந்தில். ஸோ 2 பேரும் வந்து இதை வச்சு ஒரு கேம் ஆடுறாங்க அப்படிங்கிறதும் காங்கிரஸ் வட்டாரத்துல சொல்றாங்க. எடப்பாடி பழனிசாமி முதுகுல குத்திட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு. சசிகலா, தினகரன், OPS. ஆமா, இப்ப அந்த வரிசையில நானும் வரேன் அப்படின்ட்டு இருக்காங்க பிரேமலதா விஜயகாந்த். இவங்க என்ன சம்பந்தமே இல்லாம வெளியே இருந்து வராங்க. இவங்க வெளியில இருந்து என்ன சொல்றாங்கன்னா, MP எலெக்ஷன் அப்ப நாங்க ஆதரவு வந்து கொடுத்தோம், எங்களுக்கு வந்து ராஜ்யசபா சீட்டுன்னு சொல்லியிருந்தாரு அவரு, ஆனா கொடுக்கல, முதுகுல குத்திட்டாரு எடப்பாடி பழனிசாமி, நாங்க கையெழுத்தே போட்டுருக்கூடாது, ஆனா ஜெயலலிதா காலத்துல எம்ஜிஆர் காலத்துல இல்லாத வகையில ஒரு கையெழுத்துங்களை போட வச்சாங்க, நாங்க பண்ண தப்பு அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ADMK கூட்டணிக்கு போகலங்கிறது தெளிவா தெரியுது இதனால தேமுதிக. ஆனா முதல்வர் ஜெர்மனி போனதுக்கு வாழ்த்துகள் சொல்றாங்க. அதே மாதிரி தாவேகா தலைவர் விஜய்க்கு வாழ்த்து சொல்றாங்க. 2 பக்கம் ஒரு கிளியரா அவங்க ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க, ஜனவரில அறிவிக்க போறாங்க. ஆமா, ஆனா 2 பக்கம்ங்கிறது ஒரு ரூட் தெரியுது. அதே மாதிரி OPSமே வாழ்த்து சொல்லியிருக்காரு, ஜெர்மனிக்கு போன முதல்வர் வெற்றியோட திரும்ப வரணும் அப்படின்னு அவரு வாழ்த்து சொல்லியிருக்காரு. அதே மாதிரி சசிகலாவை வந்து சொல்லியிருக்காங்களா, கட்சி ஒன்றிணையணும் அப்படின்னு சொல்லி அறிக்கை வெளியிட்டதை நான் ஆதரிக்கிறேன், நானுமே வந்து சிதறி கிடக்கிற கட்சியினரை சந்திச்சு எல்லாரையும் ஒன்றிணைக்கிற ஒரு பணியில ஈடுபட போறேன் அப்படிங்கிறத OPS வந்து சொல்லியிருக்காரு. ஓகே, அதே மாதிரி சிதறை கிடக்கு பாமக, அன்புமணி பக்கம் ஒரு பக்கம், ராமதாஸ் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்காங்கல்ல. இன்னைக்கு வந்து ராமதாஸ் இல்லத்துல அந்த ஒழுங்கு நடவடிக்கை குழு மீட் பண்ணி பேசியிருக்காங்களாம். ஒழுங்கு நடவடிக்கைனா எதுக்காக, எந்த விஷயம்? அன்புமணி மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கான ஒழுங்கு நடவடிக்கை குழு. அன்புமணி மேல வந்து ராமதாஸ பத்தி நினைக்கிறேன்னு எனக்கு தெரியுது, பிச்சு விடுவாங்க பிச்சு. இல்ல, நான் ஒண்ணும் நினைக்கல, கேட்டேன், என்னன்னு சொல்லுங்க. ஓகே, என்னன்னா அவகாசம் கொடுத்துருந்தாங்க, என்ன கேள்வியில் அனுப்பி விட்டுருந்தாங்க, அதுக்கு பதில் சொல்லலைங்கிறது தெரியுது. அதனால அந்த ஒழுங்கு நடவடிக்கை குழு மீட்டிங் போட்டுருக்காங்க. நாளைக்கு வந்து மாவட்ட செயலாளர் கூட்டம் வந்து நடக்க போதான், நாளைக்கு நிர்வாக குழு கூட்டம் நடக்க போதான். அதன் பிறகு ராமதாஸே அறிவிப்பாராம் என்ன நடவடிக்கை அன்புமணி எடுக்க போறாரு அப்படின்னு. ஓகே, இப்ப போட்டியா ஒரு ஒழுங்கு நடவடிக்கை கூட்டம் பனையூர்ல நடக்கணுமே அன்புமணி வீட்டுல. அன்புமணி போயிட்டு இருக்காரு, ஊர் போய்கிட்டு இருக்காரு. ஆமா, அவர் ஒரு யாத்திரை ஒண்ணு போய்கிட்டு இருக்காரு, சேர வேற போட்டுக்கிறாரு, ராமதாஸுக்கு தனியா ஒரு இருக்கை வேற போட்டு எல்லா இடத்துலயும் ஒரு சேரா போட்டு ஐயாக்காக விட்டுருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காரு. சரி, இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த தேனியில சங்கிலி கரடு அந்த பகுதியில் உள்ள மலையை வந்து வெட்டி கல் எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறது காலங்காலமா இருக்கிற ஒரு பிரச்சனை. 10 ஆண்டுகள் 12 ஆண்டுகளுக்கு மேலாவே இது அந்த பகுதியில் ஒரு பெரிய பிரச்சனையாக தான் இருந்துட்டு இருக்கு. ஆனால் தொடர்ச்சியாக கல் எடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இதில் சமீபத்தில் தமிழ் தேசிய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியோட கம்பம் நகர செயலாளர் சதீஷ்குமார் கொலை செய்யப்பட்டார்.
ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கவங்க தான் இங்கே செல்வாக்கா இருக்காங்க, அவங்க தான் வந்து கொலை பண்ணியிருக்காங்கன்னு இந்த தமிழ் தேசிய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியோட மாவட்ட தலைவர், தேனி மாவட்ட தலைவர் ராஜ்குமார் வந்து சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த கல் குவாரியில வந்து கல் எடுக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு 10 லாரிக்கு தான் அலோவ் பண்ணியிருக்காங்க அரசாங்கம். ஆனால் 100 லாரி வரையும் எடுத்து கேரளாவுக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. இந்த கேரளாவுக்கு கொண்டு போகக்கூடாதுன்னு நாங்கள் வந்து போராட்டம்லாம் நடத்தி தடுக்க பார்த்தோம். அதுதான் வந்து சதீஷ்குமாரும் பண்ணிட்டு இருந்தாரு. அவரை வந்து வாங்க அமைதி பேச்சுவார்த்தைக்குன்னு சொல்லி கூப்பிட்டு போய் அங்கே வச்சு கொண்டுட்டாங்க. இதுதான் நடந்திருக்குன்னு அவர் சொல்றாரு. அந்த பகுதியில் வேற ஒரு பேச்சும் இருக்கு. இவருமே வந்து எனக்கு வந்து குவாரியில பங்கு வேணும் அப்படின்னு வந்து கேட்டாரு. அதனாலதான் இந்த கொலை நடந்திருக்குன்னு சொல்றாங்க. இந்த கல் எடுக்கிறதுக்கு மகளிர் சுய உதவி குழுக்கு தான் அனுமதி கொடுத்திருந்தாங்க. ஆனா அவங்க போர்வையில் அவங்க பேர்ல வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இவங்க பல கட்சியை சேர்ந்தவங்களும் அங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் அனுமதியை மீறி அதிக அளவுல எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தால்தான் என்ன? லவ்வரையா மாப்பிள்ள? லவ்வரா? ஞாயிற்றுக்கிழமையே சொன்ன மாமா. ஸ்கின் கேர் பண்றான், ஹேர் கேர் பண்றானே தவிர லைஃபை கேர் பண்ண மாட்டானே அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. என்ன பெரிய சிதம்பரம் ரகசியம்? தைலாபுர ரகசியம் தெரியுமா உனக்கு? நான் பார்த்தோமே. பொருளாதாரத்தின் உச்சம். தேங்க்ஸ் ஜி. $1 வந்து 88 ரூபாய்க்கு போனதை சொல்றாங்க. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. விருது பிரதமர் மோடி, சீன அதிபர் ஜி ஜின்பிங், புதின், அதெல்லாம் அப்படி பாக்குறப்ப சந்தோஷமா தான் இருந்துச்சு நமக்கு. உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளும் அப்படி ஒத்துமையா இருந்தாங்கன்னா உலகத்துல எந்த நாட்டிலையும் போர் நடக்காது. எல்லாமே வறுமையிலிருந்து நம்ம வந்து மீளலாம், வேலை வாய்ப்பு அதிகரிக்கும், பொருளாதாரம் அதிகரிக்கும். சந்தோஷமா இருக்கு பாக்குறப்ப. ஆமா, ஓகே. ரொம்ப நாள் கழிச்சு சந்திச்ச நண்பர்கள் மீட் பண்ண அப்படி மீட் பண்ணுவாங்க. அந்த மாதிரிதான் சில காட்சிகள் எனக்கு தோணுச்சு. பயங்கர ஜாலியா பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதனால ஓ நண்பனே நண்பனே பாட்டு போன போல இருந்துச்சு எனக்கு. ஆமா, கை கொடுக்கறது, கட்டி பிடிக்கிறது அப்படின்லாம் இருந்தாங்க உலக தலைவர்கள்லாம். அதனால ஓ நண்பனேங்கிற விருதை இந்த 3 பேருக்கு கொடுத்துட்டு விடைபெறலாம். நன்றி. 91 ஆண்டுகள் பாரம்பரியம், 5 தலைமுறைகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற SBS. ஆரோக்கியமான காலை உணவுக்கு SBS வழங்கும் கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு இன்றே கேட்டு வாங்குங்கள். முல்லை பெரியாறு அணை பின்னணியில் எழுதப்பட்ட நீர் அதிகாரம் நாவல் இப்போது ஆடியோ ஃபார்மேட்ல விகடன் பிளேல. விகடன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க, பிளே ஐகானை கிளிக் பண்ணி நீர் அதிகாரம் நாவலை லிசன் பண்ணுங்க.